ஃப்ரெண்ட்ஸ், நாம் அவரைக்காய் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 200 கிராம் அவரைக்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அவரைக்காய் பொரிப்பதற்கு இதேபோல் நறுக்கிக் கொள்ள வேண்டும். கடைசியில் சேர்ப்பதற்கு ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு கடாயில் எண்ணெயை காய வைப்போம். நாம் அவரைக்காய் தாளிப்பதற்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி கொண்டு பச்சை மிளகாயும் நறுக்க வேண்டும். நாம் கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கொள்ள வேண்டும். எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்து, ஜீரகத்தை போட வேண்டும். கடுகு பொரிந்ததும் நறுக்கிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுவிடலாம். இப்பொழுது நாம் கறிவேப்பிலை சேர்த்து கொள்ளலாம். வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் நறுக்கிய அவரைக்காயை போட்டுவிடலாம். இப்பொழுது நன்றாக வெங்காயம் வதங்கி வந்துவிட்டது. நாம் இந்த சமயம் அவரைக்காயை போட்டு விடலாம். அவரைக்காயை இதேபோல் நாம் எளிதாக நறுக்கி கொண்டோம் என்றால் மிக விரைவில் வெந்துவிடும். இப்பொழுது நாம் அவரைக்காய்க்கு தேவையான மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் போட்டு விடலாம். இப்பொழுது நன்றாக கலந்து விட்டு நாம் 1/2 டம்ளர் தண்ணீர் தெளித்து ஒரு மூடி போட்டு மூடிவிட வேண்டும். இப்பொழுது தேவையான அளவு நாம் உப்பு சேர்த்துக்கொள்வோம். இதற்கு கல்லுப்பு போட்டாலே கரைந்துவிடும். நாம் தண்ணீர் ஊற்றி வேக வைப்பதால். இப்பொழுது நாம் 1/2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி மிதமான தீயில் மூடி போட்டு ஒரு 5 முதல் 8 நிமிடம் வைத்து விடலாம். தண்ணீர் விடவும் நாம் மூடி போட்டு வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது அவரைக்காய் நன்கு சுருண்டு வெந்து விட்டது. நாம் எளிதாக நறுக்கியதால் இது மிக விரைவில் வெந்துவிடும். இப்பொழுது தண்ணீர் நன்றாக வற்றவும் நாம் தேங்காய் பூவை தூவி இறக்கிவிடலாம். இந்த முறையில் நாம் நறுக்கி செய்யும்போது கல்யாண வீட்டு அவரைக்காய் பொரியல் போலவே மிக அருமையாக இருக்கும். தேங்காய் பூவை போட்டு நாம் நன்றாக கலந்து விட வேண்டும். இது தேங்காய் பூ போடுவதுதான் அவரைக்காயின் சுவையை இன்னும் அதிகப்படுத்தும். இது குழந்தைகளுக்கும் நாம் லஞ்ச் பாக்ஸிற்கு கொடுத்து விடலாம். குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது நாம் காரம் சற்று குறைவாகவே போட்டுக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் இதை வேறு ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் பொரியல் ரெடியாகிவிட்டது. இதை நாம் சாதத்துடன் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இது மிக விரைவில் நாம் செய்து விடலாம். சுவையும் நன்றாக இருக்கும். இந்த கல்யாண வீட்டு அவரைக்காயை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.